Uh, Hello, Assalamu alaikum, sir. Walaikum Salam. Yeah, so I'm audible, no? Yeah, you're audible. Have you prepared any presentation? Yeah, I am ready with my presentation. So shall I share it? Yeah, better have a look, right? Okay. So Which was first. video. Are you planning to come on video? Yes, I am trying to come on video. So I'll on my video. Yeah, better switch on now the video. Check now whether everything is okay, sound and okay. So I Lighting. Yeah. check my presentation. It's ready and okay. So shall I share my screen? Yes, I just want to make sure our video perfect. Video is okay, but if possible, make the light better, like front if you have any light or flash or something like that. No, light is in front of me only. No? I think Yes. it's okay. Yeah, it's a little bit less compared to others. Possible, bring any light in front of you. Possible, only if not, it's fine. Yeah. Okay, sir. If you have lamp or something like that in other rooms, you may just keep it in the table. When it touches your face, it will look brighter. Uh, I think give me a second. Yeah. So now is it okay? Uh, the lighting same, no changes. But no, Okay. this is manageable. Don't worry about it. This is manageable. Okay. It's possible only. Okay. Will you try sharing the presentation? Just share and see whether it's working perfectly. So is it okay now? It's okay, no? Yeah. Yes. Yeah, perfect. Yeah. But are you going to share like this? You know to make it full screen, right? Yeah, I'll make it full screen. Okay. Like this. Yes. Now it's perfect. So we'll wait until the other participants join. Yes. I'll make you as first and I'll leave. So the Zoom will be under your control. Okay, sir. Yeah, fine.
ஸோ இந்த செஷன் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த ஆக்கள் கொஞ்சம் ஜாயின் ஆகாட்டி மீந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஆமா தீங்குன்னு சொல்றீங்க தானே, இப்படி செய்யுங்க. அதனால ஸ்மேஷ் பண்ணி போட்டா போதும். இப்ப அதெல்லாம் அது So am I audible? ஸோ அப்போ இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோமா? Okay, so I think I'm audible. So okay, then let's start. So happy evening everyone. ஸோ இன்றைக்கு நான் பார்க்க போற இந்த செஷன் டாபிக் என்னன்னு சொன்னா டைம் மேனேஜ்மெண்ட். இது வந்து எங்க எல்லாரோட லைஃப்லயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு செல்றது. ஐ மீன் எங்களோட எல்லாரோட லைஃப்ல நாங்க சக்சஸ் ஆகிறதுக்கு, வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போறதுக்கு, எங்களோட லைஃப்ல ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அடையிறதுக்காக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்ப இந்த செஷனை வந்து நாங்க எல்லாரும் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு அவன் பிக்காப்ப கொடுக்கணும் இப்ப. You all can leave messages in chat box. ஓகே, ஸோ அப்போ அப்படி நான் செய்வேன். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டியோட நேம் என்னன்னு சொன்னா, இந்த ஆக்டிவிட்டியோட நேம் வந்து டைம் கெஸ். ஸோ நீங்களாம் யோசிப்பீங்க ஏன் இந்த ஆக்டிவிட்டிக்கு டைம் கெஸ் அப்படின்ற நேம் ஒண்டிக்குதுன்னு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி அவங்களுக்கு செய்ய போக்குள்ள விளங்கும் ஏன் இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து டைம் கெஸ்ட் நேம் ஒண்டிக்குதுன்னு. ஸோ திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து சொல்றேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டியை செய்யலாம். நீங்க இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சதுக்கு பிறகு எனக்கு வந்து செட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் போட்டு டன் நோட்டிஃபை பண்ணுங்க. ஸோ ஐ கேன் மூவ் ஆன். ஓகே, ஸோ ஹியர் இஸ் த ஸ்டெப்ஸ் ஃபார் திஸ் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸுக்கான ஸ்டெப்ஸ் என்னண்டா எல்லாரும் கேளுங்க நல்லா. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்து கண்களை மெதுவாக மூடிக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு எப்போ உங்களுக்கு 1 மினிட் ஆகிட்டுதுன்னு ஃபீல் ஆகுதோ அப்ப நீங்க உங்களோட வலது கையவோ இடது கையவோ மெதுவா வந்து உயர்த்த வேண்டும். ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஆக்டிவிட்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ யூ ஆல் கேன் ஸ்டார்ட் த ஆக்டிவிட்டி. அப்போ நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை முடிச்சதுக்கு பிறகு செட் பாக்ஸில் டன் போட்டு ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, ஸோ யூ ஆல் கேன் ஸ்டார்ட் திஸ் ஆக்டிவிட்டி.
So okay, so I hope most of you all has completed the activity. So let's move on. ஸோ அப்போ நாங்கள் இந்த ஆக்டிவிட்டியிட வந்து லெசன் என்னான்னு பார்ப்போம். இந்த ஆக்டிவிட்டியிட லெசன் ஆக்சுவலி என்னான்டா, நாங்கள் வந்து போர்டு ஆயிக்க போகலையும் எக்ஸைட்டட் ஆயிக்க போகலையும் வந்து எங்களுக்கு டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். அதாவது போர்டு ஆயிக்க போகல டைம் கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரியும், எக்ஸைட்டட் ஆயிக்க போகல கொஞ்சம் டைம் வந்து ஒரு ஸ்பீடாக போகிற மாதிரியும் ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ இதில் அடுத்த மெயின் லெசன் வந்து நாங்கள் எவ்வளோ டைம் கன்சியஸ் ஆகிக்கிறோம், நாங்கள் வந்து எவ்வளோ ப்ரிப்பேர்ட் ஆகிக்கிறோம், எவ்வளோ மைண்ட்ஃபுல் ஆகிக்கிறோம்ன்றது இதில் அடுத்த மெயின் லெசன். ஸோ இதுதான் வந்து நான் பார்த்த இந்த ஆக்டிவிட்டியோட மெயின் லெசன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் ஆக்டிவிட்டி. ஸோ லெட்ஸ் மூவ். ஸோ அடுத்தது வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து இருக்குது. ஸோ அதே உங்களுக்கு செய்யலாம். ஸோ அதுக்கு முந்தி நீங்கள் இப்போ என்ன செய்ய வேணும்டா, இப்போ நீங்கள் டே டு டே வந்து ஜென்ரலாக வந்து சில ஆக்டிவிட்டிஸ் செய்வீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்லீப், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதாகிக்கிட்டும். ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸை நீங்கள் செக் பாக்ஸில் எனக்கு என்னான்னு கொஞ்சம் போடுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ போடுறீங்க நிறைய பேர் ஜாகிங், ரீடிங் அண்ட் ஓகே ஸ்டடிங். ஓகே குட். ஸோ அதே மாதிரி இது வந்து நாங்கள் வந்து டே டு டே எங்களோட அன்றாடம் எங்களோட லைஃப்ல செய்கிற ஆக்டிவிட்டிஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி எங்களோட டைம் வேஸ்டர் சிந்திக்குது, அதாவது எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் என்னாட்டு நீங்கள் இப்போ செட் பாக்ஸில் கொஞ்சம் எனக்கு போடுங்க பார்ப்போம். ஓகே, மொபைல், சோஷியல் மீடியா, ஓகே, வாட்ஸ்அப், யா, மொபைல், ஸ்லீப்பிங், யா, டிவி. ஓகே, ஸோ குட். எல்லாரும் இப்போ போட்டிக்கிறீங்க, உங்களோட ரிப்ளைஸை நான் ரீட் பண்ணேன். ஸோ ஓகே, அது வந்து எங்களோட டைம் வேஸ்டர்ஸ். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி வந்து செய்வோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி வந்து. அந்த என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸோ திஸ் இஸ் த ஆக்டிவிட்டி. அப்போ இந்த ஆக்டிவிட்டியோட நேம் வந்து வீல் ஆஃப் டைம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை எப்படி செய்யறேன்டா, நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரேன். நீங்க எல்லாம் வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு 5 மினிட்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். ஸோ ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நீங்க எப்படி செய்யறேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு A4 ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. A4 ஷீட்டை எடுத்துட்டு நீங்க என்ன செய்யணும்டா, அதுக்கு நடுவுல வந்து ஒரு சர்க்கிளை வரைஞ்சி அந்த சர்க்கிளை நீங்க 8ஆ இப்படி டிவைட் பண்ணுங்க, இப்படி காட்டிக்கிற மாதிரி 8ஆ டிவைட் பண்ணிட்டு உங்களோட நான் நேரத்தோட டே டு டே நீங்க ஜென்ரலி ஒரு டே எடுத்து அதுல செய்யற ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு கேட்டாரு. இப்போ அந்த ஆக்டிவிட்டிஸ் இந்த ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்ஸுக்கு இந்த கர்சர் பாயிண்ட் பண்ற கார்னர்ஸ், அந்த கார்னர்ஸ்ல போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க சில ஆக்டிவிட்டிஸ் தந்திக்கிறேன், நீங்க இதே ஆக்டிவிட்டிஸ்ல போடணும். நீங்க இப்ப ஜென்ரலா ஒரு டே எடுத்துக்கொண்டா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்வீங்களோ அந்த மாதிரி ஒரு 8 ஆக்டிவிட்டிஸ் எடுத்து அப்படி போட்டுக்கோங்க இந்த ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்ஸ்ல. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த நடுவுல வந்து 0 மார்க் பண்ணுவோம். நடுவுல வந்து நீங்க 0 மார்க் பண்ணிட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்ல 10 போடுவோம், நம்பர் 10. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மிட் பாயிண்ட்ல நம்பர் 5 போடுவோம். ஸோ இப்போ நீங்க யோசிப்பீங்க, நான் ஏன் இங்க நம்பர் 0, இங்க நம்பர் 5, இங்க நம்பர் 10 போட சொல்றேன். அதுக்கான என்ன ரீசன் இல்லை. ஸோ நீங்க இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்லயும் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்ப அதுக்கு பிறகு நீங்க இப்போ ஒரு டே எடுத்துக்கொண்டா, இப்போ உதாரணமா சோஷியல் மீடியா, அதுல உங்களுக்கு அந்த டேல ஒரு எவ்வளவு டைம் யூஸ் பண்ணி படுகிறது. சோஷியல் மீடியா வந்து கொஞ்சம் ஒரு பெரிய டைம் ஒன்று யூஸ் பண்ணி படுகுதுன்னா அதுக்கு வந்து நீங்க மார்க்ஸ் போடணும் 10க்கு. இப்போ உதாரணமா ஒரு 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணி படுகுதுன்னா தட்ஸ் குவைட் அ லாங் டைம் நோ. ஸோ அப்போ அதுக்கு நீங்க ஒரு 8 போடலாம். ஸோ அதுக்கு 8 போட்டா இப்போ இது சோஷியல் மீடியா நீங்க எடுத்துக்கொண்டா அதை நீங்க இங்க மார்க் பண்ணணும். ஏன்னா இந்த 5க்கும் 10க்கும் மேடப்பட்ட பகுதி தானே. ஸோ அதே மாதிரி நான் சொல்றது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். யூ ஆல் கேன் யூஸ் செட் பாக்ஸ். விளங்கிச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க செட் பாக்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் விலங்கல்ல இது கொஞ்சம் அன்கிளியர் மாதிரி இருக்குதுன்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட் அகெயின். So you all can use the chat box.
hope everyone understood this. So I'll continue. அதுக்கு பிறகு வந்து நீங்க என்ன செய்யணும்டா இப்படி சின்ன ஆக்டிவிட்டிஸுக்கு 0 to 10 மார்க்ஸ் போட்டுட்டு இந்த ஈச் அண்ட் எவ்ரி மார்க்ஸ் போட்டிங்கல்ல எப்படி இப்போ இங்க வந்து 0 to 10 இங்க 0 போடுறீங்க இங்க 10 போடுறீங்க நடுவில் 5 அப்ப அதுக்கு பிறகு நீங்க மார்க்ஸ் போட்டிருப்பீங்க எனக்கு டாட் ஒன் போட்டு 8 எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஸோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அந்த டாட் சீக்கு மார்க்ஸ் போட்டு அந்த பாயிண்ட்டை வந்து நீங்க என்ன செய்யணும்னா கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் தரேன். நீங்க இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சுட்டு ஓகே டன் எனக்கு செக் பாக்ஸ்ல வந்து நோட்டிஃபை பண்ணுங்க. Okay, your time starts now. You can start the activity. I hope all of you understood this activity. So you all can start. யாருக்காவது இது கொஞ்சம் unclearன்னு சொன்னா I can re-explain this. You all can use the chat box. Okay, sorry, நான் I think ஒருத்தருக்கு கொஞ்சம் விளங்கலன்னு நினைக்கிறேன். So I'll re-explain it. ஸோ நீங்க இதை என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு A4 ஷீட் ஒன்று எடுத்து அதுல வந்து இந்த மாதிரியான ஒரு சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிட்டு அதை 8 இந்த மாதிரி டிவைட் பண்ணணும். நான் 8 டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு அந்த A4 ஷீட்ல நீங்க என்ன செய்யணும்னா நேரத்தோட உங்கள்கிட்ட வந்து நீங்க டே டு டே வந்து செய்யற ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு கேட்டு ஸோ நீங்க செட் பாக்ஸ்ல போட்டீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இங்க சில ஆக்டிவிட்டிஸ் நான் தந்திக்கிறேன். இந்த கர்சர் பாயிண்ட் பண்ண சில ஆக்டிவிட்டிஸ். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் இந்த ஈச் அண்ட் எவ்ரி கோர்னர் நான் இந்த கர்சர் பாயிண்ட் பண்ற ஈச் அண்ட் எவ்ரி கோர்னர்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணணும், போடணும். ஸோ போட்டுட்டு என்ன செய்யணும்னா இந்த நடுவு 0 அசியூம் பண்ணிட்டு இப்ப நடுவு 0 அசியூம் பண்ணிட்டு இந்த சென்டரை 5 அசியூம் பண்ணணும். அப்ப அதே மாதிரி இந்த இந்த கோர்னரை நீங்க 10 அசியூம் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஈச் அண்ட் எவ்ரி கோர்னர்ஸுக்கும் அந்த மாதிரி தான் அது வரும். ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் இங்க 0 இங்க 5 இங்க 10. அதே மாதிரி இந்த லைன் எடுத்துக்கோனீங்கன்னா இங்க 0 இங்க 5 இங்க 10. அப்படி இந்த ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸ்ல இந்த கார்னர்ல நீங்க ஆக்டிவிட்டிஸை போட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இப்போ ஒரு நாள் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு ஆக்டிவிட்டியை நீங்க போடுறீங்க. உதாரணமா சோஷியல் மீடியா just give me a second guys. I'll continue. Sorry for the interruption. சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கொண்டா இப்போ இங்க சோஷியல் மீடியாண்டா 0 to 10 மார்க்ஸ் போடணும். இப்போ ஒரு நாளைக்கு சோஷியல் மீடியா நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க? இப்போ கொஞ்சம் நிறைய நேரம் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 8. ஸோ நான் சொன்னேன் இது சாரி 0 to 10 அப்போ இங்க 8 5க்கு 10க்கு இடையில தானே வரும். அப்போ இங்க போடணும். அப்படி இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிஸ்லயும் நீங்க மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யணும்னா அந்த ஈச் அண்ட் எவ்ரி நீங்க மார்க் பண்ணுவீங்க இல்லையா அந்த ஏரியாவை வந்து இப்படி அந்த புள்ளி ஐ மீன் நீங்க டாட் வைக்கணும் அந்த ஏரியாஸ்ல. நீங்க வச்சுட்டு அதை இப்படி கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஸோ செலாக்கா கேன் யூ எக்ஸ்பிளைன் இட் அகெயின் என்று போட்டிக்கிறாங்க. ஸோ ஐ ரீஎக்ஸ்பிளைன் இட். அப்போ அது விளங்கிச்சா? யூ ஆல் கேன் யூஸ் த செட் பாக்ஸ். அவங்களுக்கு செட் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க எல்லாம் வந்து டாட் போட்டு இதை கனெக்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த சர்க்கிளை பார்த்தா உங்களுக்கு என்ன நினைக்குது? செட் பாக்ஸ்ல போடுங்க பார்ப்போம். ஓகே, குட். போட்டிக்கிறீங்க we can use time in a better way அப்படின்னு போட்டிக்கிறீங்க. ஓகே,
So I'm waiting for the others' response. Okay, imbalanced wheel. அப்படி போட்டுக்கிறீங்க. Okay, good. Can give more time to useful things and reduce the timing on less useful things like social media, TV. Okay. ஓகே ஸோ அப்போ நிறைய பேர் வந்து போட்டுக்கிறீங்க யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணலும் இந்த சோஷியல் மீடியா இதுக்கு டைம் எல்லாம் குறைச்சிட்டு இது ஒரு இன்பேலன்ஸ் சர்க்கிள் எல்லாம் போட்டிருந்தீங்க. ஓகே, குட். ஓகே, இம்பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாம் போட்டுக்கிறீங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி இதை என்ன வந்து மீன் பண்ண வருகுதுன்றா, லைஃப்ன்றது வந்து ஒரு ஜேர்னி, அது ஒரு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஸோ அந்த ஜேர்னி வந்து நாங்கள் அது ஒரு ரோடுன்னு எடுத்து என்னோட வாழ்க்கை வந்து இப்படி ஒரு சக்கரம். ஸோ இந்த சக்கரம் வந்து அந்த ரோட்ல வெற்றியை நோக்கி அழகாக போறதுக்கு அது ஒரு வெல் அலைன்ட் ஆயிக்கணும், வெல் அலைன்ட் சர்க்கிள் ஆயிக்கணும், வெல் அலைன்ட் வீல் ஆயிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இது வீல் ஆஃப் டைம்னு சொல்றேன். அப்ப அப்படி வெல் அலைன்டா இருந்தா தான் எங்களுக்கு வந்து ஒரு எங்களோட ஜேர்னியோ ஒழுங்கா அழகான முறையில அதை போயிட்டு ஒரு சக்சஸ் ஒரு பெரிய ஒரு இடத்த ரீச் பண்ணலாம் லைஃப்ல. ஸோ அப்ப நாங்க வந்து என்ன இதுல செய்ய வேணும்னா எல்லாருக்கும் விளங்கும். நீங்க நீங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிஸுக்கு வந்து எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை எப்படின்னா பெட்டர் ஆக்குறது, அதோட பெட்டர் வெர்ஷன் எப்படி கொண்டு வரது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா கிளியரா விளங்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்ப இது வந்து நான் நினைக்கிறேன் அது அழகான ஒரு மாடல் ஆகிக்குது. எங்களோட லைஃப்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிஸ்க்கும் எப்படி ஒழுங்கா டைமை ப்ரியோரிட்டைஸ் பண்ற அதுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஸோ லெட்ஸ் மூவ் டு த அதர் ஒன். ஸோ இப்போ இதோட லெசனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸோ வில் மூவ். ஸோ ஓகே, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது என்ன செல்லுதுன்னா ஹவு டைம் பாசஸ். எங்களோட டைம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே எங்களோட டைம் அது வந்து எப்படி பாஸ் ஆகுது. ஸோ அது எப்படி பாஸ் ஆகுதுன்னு சொன்னா, நான் இங்க சில ஆக்டிவிட்டி சில டைம் பீரியட்ஸ் வந்து போட்டிக்கிறேன். அது என்னன்னு நீங்க யோசிக்கலாம். ப்ரஷிங் டீத் அதுக்கு 3 months போகுதான்னு நீங்க யோசிக்கலாம். அவ்வளவு பெரிய ஒரு காலப்பகுதி போகுதான்னு. டோட்டலி எங்களுக்கு டீத் மட்டும் ப்ரஷ் பண்றதுக்கு வந்து 3 months போகுது, 3 மாதங்கள். ஸோ அதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு டைம் போகுது. இப்போ ஈச் அண்ட் எவ்ரி டே நாங்கள் டீத் ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த டைம் எல்லாம் சேர்த்து டோட்டலாக எங்களோட லைஃப் டைம்ல 3 months போகுது. ஸோ அதே மாதிரி குளிக்கிறதுக்கு பாத் பண்ண வந்து எவ்வளோ நேரம் போகுதுன்னா 6 months போகுது, 6 மாதங்கள். ஸோ தட்ஸ் குவைட் அ பிக் அமௌண்ட் ஆஃப் டைம் பீரியட். ஸோ ரீடிங் புக்ஸ் எங்களுக்கு புக்ஸ் வாசிக்கிறதுக்கு 2 வருடங்கள் போகுது டோட்டலாக எடுத்துக்கோங்க. ஸோ இட்ஸ் பிக் அமௌண்ட், ரைட்? ஸோ அடுத்தது ஈட்டிங் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு 4 வருஷம் போகுது எங்களோட ஹோல் லைஃப் பீரியட், லைஃப் ஸ்பேன் எடுத்துக்கொண்டா. அதை மட்டும் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் எங்களோட ஈச் அண்ட் எவ்ரி டே நாங்கள் எவ்வளோ நேரம் சாப்பிட்டோம்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது ஏர்னிங் அண்ட் லிவிங் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் என்ன செய்யறோம் அந்த விஷயத்துக்கு 9 years போகுது, 9 வருடங்கள். தட்ஸ் அ வெரி பிக் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ வாட்சிங் டெலிவிஷன் டிவி பார்க்கறதுக்கு வந்து 10 வருடங்கள் போகுது. எங்களோட டோட்டல் லைஃப் ஸ்பேன் எடுத்து பார்த்துக்கோண்டா ஈச் அண்ட் எவ்ரி டைம் நாங்கள் ஒரு கவரேஜா எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறோம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா. அடுத்தது ஸ்லீப்பிங் தூங்குறதுக்கு 20 வருடங்கள் போகுது டோட்டலா எடுத்துக்கொண்டோம் எங்களோட ஹோல் லைஃப் ஸ்பேன்ல. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் அண்ட் என்ஜாய் திஸ். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே கைஸ், திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் திங். ஸோ இது என்ன செல்ல வருதுன்னா எங்களோட டைம் இஸ் ஈக்குவல் டு லைஃப். ஸோ நீங்க எல்லாம் யோசிக்கலாம் ஏன் நான் டைம் லைஃப் ஈக்குவலைஸ் பண்றேன். ஏன் வந்து டைம் லைஃபுக்கு ஈக்குவல் தான் எங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ப்ரெஷர்ஸான அந்த மூமெண்ட் அந்த டைம் தான் வந்து என்னோட ஹோல் லைஃபா மாறுது. ஸோ இது என்ன செல்லுதுன்றா நீங்க வந்து உங்களோட நேரத்தை மாஸ்டர் பண்ணினீங்க. ஸோ நீங்க நேரத்தை வந்து வீணாக்கிட்டீங்கன்றா நீங்க உங்களோட லைஃபையே வீணாக்கின மாதிரி ஆகிடுது. ஏன்டா நான் நேரத்தோட சேர்ந்து எங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் தான் டோட்டல் லைஃப். ஆனா நீங்க உங்களோட நேரத்தை அதே மாதிரி மாஸ்டர் பண்ணினீங்கடா நீங்க உங்களோட முழு வாழ்க்கையுமே மாஸ்டர் பண்ணின மாதிரியா. ஓகே, so I hope you all enjoyed this and understood. So let's move. So அடுத்தது நாம பார்க்க போறது வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட்.
இப்பதான் நாங்க எங்களோட ஆக்சுவல் டாபிக் உள்ளுக்கு வாரோம். இதுக்கு முன்னாடி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டிஸ் செஞ்சோம். அது வந்து உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸோட இதை இப்படி கண்டினியூ பண்ணாதான் நல்லா விளங்கும், இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குங்கிறதுக்காக. ஸோ ஹியர் இட் இஸ் த டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். செனாரியோ 1 அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு மார்னிங் 8 o'clock ஒரு மீட்டிங் வந்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் மீட்டிங். ஸோ அவர் மார்னிங் 8 மணிக்கு அந்த இடத்துல ஈக்கிறாரு. இப்போ அவர் வந்து சொல்றாரு, பாருங்க நான் அவரோட கலீக்ட்டு யார்கிட்டயோ பாருங்க, நான் டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா ஃபாலோ பண்றேன், நான் மார்னிங் 8 மணிக்கு இந்த மீட்டிங் வந்து ஈந்திக்கிறேன். இப்போ ஆக்சுவலி அது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டா? யூ ஆல் கேன் யூஸ் த chat box. I'm waiting for your response. ஓகே, ஸோ யூ ஆல் ஆர் ரெஸ்பாண்டிங். ஓகே, ஒருத்தர் எஸ்ன்னு போட்டிக்கிறாரு, மொத்தர் நோண்டு போட்டிக்கிறாரு. ஓகே, ஸோ ஆல் கண்டினியூ. நான் சொல்வேன் அது என்னாண்டு. ஓகே, ஸோ ஆக்சுவலி அது வந்து என்னன்னு சொன்னா, yeah, someone correct the right answer. So that's not time management. That's வந்து அது வந்து என்னன்னா பங்க்சுவாலிட்டி. அவர் வந்து பங்க்சுவலா இருக்கிறார். அந்த மார்னிங் அந்த இடத்துக்கு 8 மணிக்கு ஈக்கணும்னா 8 மணிக்கு ஈக்கிறார். ஸோ ஹீஸ் பங்க்சுவல் தேர். ஸோ அது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அல்ல. ஸோ அதே மாதிரி ஆக்சுவலி டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். டைம் மேனேஜ்மெண்ட்டா ஒருத்தருக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு செல்ல போனா ஒரு ஓ லெவல் எழுதுற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு. அவர் கோல் வந்து 9A எடுக்கிறது. ஸோ அவருக்கு வந்து அந்த கோலை ரீச் பண்ணணும்டா 9 எடுக்கிறது அவருக்கு அந்த ஐ மீன் 9 எடுக்கிறது அவரோட கோல்ண்டா அதை ரீச் பண்ணணும்னா அவருக்கு கோல் மட்டும் இது போதாது. அவருக்கு என்ன இருக்கணும்னா ஸ்ட்ராங் டிசைர் இருக்கும். அந்த கோலை வந்து நான் எப்படியாவது ரீச் பண்ணணும்னு அவருக்கு ஒரு பேஷன் ஒன்று இருக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கணும், ஒரு ஆசை இருக்கணும், ஒரு விடாமுயற்சி இருக்கணும். ஸோ அதே மாதிரி அது மட்டும் இருந்து போதா, மெயினா வெரி இம்பார்ட்டன்ட்னா டைம் ஷெடியூல்ன்றது அவர் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த டைம் ஷெடியூல், அதே மாதிரி கோல், ஸ்ட்ராங் டிசைர், இந்த டைம் ஷெடியூல் இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணினாருந்தா தான் அவருக்கு வந்து அந்த அவர் நினைக்கிற அந்த கோலை அவருக்கு 9 அந்த கோல் அச்சீவ்மெண்ட் அவருக்கு ரீச் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இந்த மூணுக்கும் தான் நாங்கள் செல்வோம் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்போ அவர் வந்து இந்த மூணையும் ஃபாலோ பண்றாருந்தா தட் மீன்ஸ் இஸ் ஃபாலோவிங் த ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். நான் சொன்னது விளங்கிச்சா? Did you understood what is time management? You all can use the chat box. Okay, so good. நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. Thanks for the response. So I'll move on. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா, who need time management? யாருக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலி தேவை அப்படின்றத நாம பார்ப்போம். ஸோ இவ்வளோ நேரமா டைம் மேனேஜ்மெண்ட்லாம் என்னன்னு நாம பார்த்தோம், சில ஆக்டிவிட்டிஸ் செஞ்சோம். ஸோ இப்போ நாங்கள் யாருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வேணும்னு பார்ப்போம். அப்ப யாருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலி வேணும்டா, ஸோ யாருக்கு முதலாவது இப்போ நாங்கள் பார்த்தோம்டா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெசிவான லைஃபை லீவ் பண்ண ஒருத்தர் நினைக்கிறாரு. அப்படின்ற பெசிவான லைஃப்னா என்னன்னு நீங்க யோசிக்கலாம். பெசிவான லைஃப்னா சும்மா அவருக்கு ஒரு விரும்பின மாதிரியான ஒரு லைஃப், ஐ மீன் ஜாலியான ஒரு ஜாய்ஃபுல்லான சும்மா ஒரு 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 ஃபன்னான ஒரு லைஃபை லீவ் பண்ண அவர் நினைக்கிறாரு. டைம் எப்படி போனாலும் பரவாயில்லன்ற மாதிரியான ஒரு லைஃபை லீவ் பண்ண நினைக்கிறாருன்னா அப்ப அவருக்கு அங்க டைம் மேனேஜ்மெண்ட் தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் ஹீஸ் ஜஸ்ட் திங்கிங் ஆஃப் லிவிங் இன் ஹிஸ் ஆன் வே. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தேவையில்லை. ஸோ எப்படிப்பட்ட ஒருத்தருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தேவைண்டா, ஒருத்தருக்கு ஒரு ஒழுங்கான கோல் ஒன்றிக்குது, ஒரு எம்பிஷியஸ் கோல், ஹியஸ் எம்பிஷியஸ் கோல். அதே மாதிரி அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு லைஃப் லீவ் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கட்டாயம் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் மஸ்ட். ஸோ நான் டைம் மேனேஜ்மெண்ட்னா நேரத்தோட சொன்ன மாதிரி அந்த மூணும் கட்டாயம் நீக்க வேணும். கோல், ஸ்ட்ராங் டிசைர், டைம் ஷெட்யூல், அது மூணும் இருந்தால் தான் அது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்.
ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் நான் நேரத்தோட சொன்னேன் என்னன்னு சொன்னா இப்போ ஒருத்தருக்கு 9 எடுக்கணும்ன்றது அவரோட டார்கெட், அவரோட கோல். அப்ப அவரு வந்து என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கு ஒரு எம்பிஷியஸ் கோல் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அவர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான லைஃப் இங்க லீவ் பண்ண நினைக்கிறாரு. ஸோ அவருக்கு கட்டாயம் வெரி இம்பார்ட்டன்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் மஸ்ட் எசென்ஷியல். ஸோ தட்ஸ் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் டைம் மேனேஜ்மெண்ட் தேவை. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ shall I move? எல்லாருக்கும் விளங்கிச்சா நான் இப்போ சொன்னது? You all can use the chat box. Shall I move to the next? Okay, so நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, தேங்க்ஸ். ஸோ லெட்ஸ் மூவ். Okay, so here it is. How to use the precious time usefully. Just give me a second, guys. Okay, so sorry for the interruption. Let's continue. Okay. How to use the precious time usefully. எங்களுக்கு தரப்பட்டிக்கிற இந்த ப்ரெஷஸான டைம் நாங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து அதை யூஸ் பண்ணுறது, அதுக்கான சில வழிகளை நாங்கள் பார்ப்போம். ஓகே, ஸோ எங்களுக்கு தந்திக்கிற இந்த ப்ரெஷஸான டைம் நாங்கள் எப்படி எஃபெக்டிவாக ப்ரெஷஸாக யூஸ் பண்ணுறோம். நான் இவ்வளோ நேரம்டா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்றதை பற்றி சொன்னேன். ஸோ அதை இப்போ எப்படி யூஸ் பண்ணுற எங்களுக்கு தரப்பட்டிக்கிற இந்த ப்ரெஷஸான டைம் எஃபெக்டிவானு நாங்கள் பார்ப்போம். ஸோ அதுக்கான சில டிப்ஸ், வெரி இம்பார்ட்டண்டான டிப்ஸை நான் இங்கே தந்திக்கிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, முதலாவது டிப் வந்து ஒர்க்கிங் ஆன் ப்ராப்பர் டைம் ஷெடியூல். நாங்கள் வந்து ஒழுங்கான ஒரு டைம் ஷெடியூலுக்கு ஒர்க் பண்ணுறது. ஸோ நான் நேரத்தோட சொன்ன மாதிரி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம் ஷெடியூல்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் அ மஸ்ட். ஸோ அதே மாதிரி நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு கோல் வந்து ரீச் பண்ணுறதுக்கோ வாழ்க்கையில சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு வந்து டைம் டேபிளுக்கு ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அ மஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டிப். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் நல்லா மைண்டில் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த டிப் வந்து ஆல்வேஸ் பி டைம் கான்சியஸ். நாங்கள் எப்பயும் வந்து டைம் கான்சியஸ் ஆகிக்கணும், ஐ மீன் ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும். நான் வந்து அப்படின்ற நாங்கள் வந்து இப்போ அடுத்தது நான் என்ன செய்ய போறேன், அடுத்த வினாடியை நான் எப்படி எஃபெக்டிவா கழிக்க போறேன், நான் அடுத்தது என்ன செய்ய போறேன் அப்படின்னு எப்பயும் ஒரு கன்சியஸா மைண்ட்ஃபுல்லா ஒரு அட்டென்டிவா நாங்க இருக்க வேணும். ஸோ தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் எப்பயும் ஒரு டைம் கன்சியஸா இருக்க வேணும். ஸோ அடுத்தது என்னடா, மூணாவது டிப் என்னடா, டூ இட் நவ் சேலஞ்ச். ஸோ நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதை ப்ரோகஸ்டினேஷன் இல்லாம அதை பின்தள்ளி போடாம அதை அப்போதே உடனே செஞ்சிருவேன். அது ஒரு சேலஞ்சாக எடுத்து அப்போ சில நேரம் அது வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமாயிக்கும். எங்களோட மைண்ட் செல்லும் இப்போ செய்ய தேவையில்லை, கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட் ஆகிப்போம். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுவோம், தட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஃபோனில் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சும்மா எங்களோட மைண்ட் வந்து செல்லும். அது வந்து தட்ஸ் மீனிங் அது ஒரு ப்ரோகாஸ்டினேஷன் மாதிரி. ஸோ அப்படி இல்லாமல் அது ஒரு சேலஞ்சா எடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் அது இப்போதே ஒரு முழு மூச்சா இருந்து செஞ்சிருவேன். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது கீப் டிஸ்ட்ராக்ஷன் அவே. ஸோ கீப் டிஸ்ட்ராக்ஷன் அவே. நான் டிஸ்ட்ராக்ஷன் இங்க மெயினா மீன் பண்றது இந்த ஈரால வந்து பிகெஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் இந்த மொபைல் ஃபோன். ஸோ இந்த மொபைல் ஃபோனை வந்து ஒரு தள்ளி வைக்கிறது, ஐ மீன் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்றது இல்லை, ஐ மீன் அது யூஸ் பண்றதை ஏழுமானாலும் குறைச்சி கொள்ள வேண்டும். பிகாஸ் இட்ஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். அது எங்களோட வேலையை எங்களோட டைம் எஃபெக்டிவா யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிக்கும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் எங்கள்கிட்ட இருந்தா. ஸோ அதை கொஞ்சம் தள்ளி வைக்க வேணும். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அடுத்தது எங்களுக்கு திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் அ வெரி கீ பாயிண்ட். ஸோ இது என்ன அடிச்சுன்னா வெரி எசென்ஷியல் திங். நான் எங்களுக்கு ஒரு கிளியரான கோல் ஒன்று இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு கிளியரான கோல் ஒன்று இருந்தால் தான் நாங்கள் அதை நோக்கி போவோம். ஸோ அப்போ எங்களுக்கு எப்பயும் நாங்கள் ஒரு டைம் கான்சியஸா ஒரு அலர்ட் ஆகிப்போம். எங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டையும் வெரி எஃபெக்டிவா நாங்கள் கழிக்கணும். அப்பதான் எனக்கு வந்து அந்த கோலை ரீச் பண்ணிடணும்.
ஸோ செட் அ கிளியர் கோல்ன்றது வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது எல்லாரும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். ஸோ இது எல்லாருக்கும் விளங்கிச்சின்னு நினைக்கிறேன். டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டுட்? ஸோ I'll move next. Okay, so here's the one of the important things. So இது என்ன சொல்லுதுன்னா, everybody has 24 hours a day. ஸோ அதுல சில பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் அதை என்னன்னு பார்ப்போம். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் வந்து 24 மணித்தியாலங்கள் 24 ஹவர்ஸ் வந்து தரப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஐ மீன் ஒரு வினர் ஆயிக்கலாம், ஒரு லூசர் ஆயிக்கலாம், அவங்களுக்கு எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த 24 வினாண்டாலும் அந்த 24 ஹவர்ஸ்ல தான் அவர் வின் பண்ணிக்கிறாரு, லூஸாண்டாலும் அந்த 24 ஹவர்ஸ்ல தான் அவர் லூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ டைம் வந்து எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். ஸோ நாங்கள் அதை எப்படி பயன்படுத்துறோம், என்ன மாதிரி பயன்படுத்துறோம்ன்றது தான் இது. நாங்கள் அதில் சக்ஸஸ் ஆகிறோமா, ஃபெயில் ஆகிறோம், ஐ மீன் நாங்கள் வின் பண்றோமா, லூஸ் பண்றோமா. ஸோ எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த 24 மணித்தியாலங்களை நாங்கள் சொன்ன மாதிரி ஒழுங்கா டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஒரு டைம் ஷெட்யூலுக்கு ஒழுங்கா நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணினோம்னு சொன்னா இந்த ஈச் அண்ட் எவ்ரி 24 ஹவர்ஸும் சேர்ந்து டோட்டலி எங்களோட டோட்டல் லைஃப் ஸ்பேனாக மாறும். ஸோ இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒழுங்கா டைம் ஷெட்யூலுக்கு ஒர்க் பண்ணினேன், டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி we can reach success. எங்களுக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு இடத்துக்கு போகலாம். ஸோ hope you all understood this. So okay, let's move on to the next. ஸோ ஓகே, ஸோ அடுத்ததுக்கு போறதுக்கு முந்தி அடுத்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி உண்டு. இட்ஸ் எனது ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆக்டிவிட்டியில என்ன செய்ய வேணும்னு நான் இப்போ சொல்றேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில நீங்க என்ன செய்ய வேணும்னா, என்ன செய்ய வேணும்னு சொன்னா அதுல சில ஜீரோஸ் தரப்பட்டிருக்குது. அதுல எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு நீங்க கவுண்ட் பண்ணி செல்ல வேணும். அது உங்களுக்கு சின்ன சேலஞ்ச் ஒன்றுக்கு, ஐ மீன் 30 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு தரப்படும். ஸோ அந்த 30 செகண்ட்ஸுக்கு நீங்க எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு எண்ணி செல்ல வேணும். ஓகே, ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தான் தரப்படும். அதுல நீங்க என்ன செய்ய வேணும், எத்தனை ஜீரோ செய்யும். செட் பாக்ஸ்ல யூ கேன் நோட்டிஃபை மீ. ஓகே, யுவர் டைம் இஸ் ஓவர். ஸோ இப்போ உங்களுக்கு செட் பாக்ஸ்ல சொல்லலாம் அதுல எத்தனை ஜீரோ இருந்துச்சு. ஓகே, ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ரெஸ்பான்ஸ். இன்னும் கொஞ்சம் பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ குட். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த ஆன்சர் சரியா பிள்ளையான்னு சொல்றதுக்கு முந்தி நான் அதே ஆக்டிவிட்டியோட இன்னும் ஒரு வெர்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கும் நீங்கள் என்ன செய்ய வரும்னா, ஐ மீன் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தரப்படும். அந்த 30 செகண்ட்ஸுக்கு அதில் எத்தனை ஜீரோ இருக்குது நீங்கள் பார்த்து சொல்லுவீங்க. ஓகே, ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ உங்களோட 30 செகண்ட்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு யூ ஆல் கேன் ஸ்டார்ட். ஓகே, யுவர் டைம் இஸ் ஓவர் நவ். ஸோ இப்போ உங்களுக்கு செட் பாக்ஸ்ல சொல்லலாம். ஓகே, ஓகே. ஸோ நிறைய பேர் சரியான ஆன்சரை 2வது முறை சொல்லியிருந்தீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன ஆன்சர் மோஸ்ட்லி நிறைய பேர்ட்ட ராங். ஸோ அதுக்கு என்ன ரீசன் நான் பார்ப்போம்.
ஸோ அதுக்கு ஆக்சுவலி என்ன ரீசன்டா ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டு இந்த ஜீரோஸ் வந்து ஒழுங்காக வந்து மெத்தடிக்கலா ஆர்கனைஸ்டா வந்து ஒழுங்கமைக்கப்பட்டு இல்லை. ஸோ அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து அதை கவுண்ட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுது. பிகாஸ் இட்ஸ் இன் இன்ஆர்கனைஸ்டு ஒரு ஆர்கனைஸ்டு இல்லாத ஒரு மெத்தடிக்கலா இல்லாத ஒரு அமைப்புல இருக்குது. ஸோ அதனால அது எங்களுக்கு கவுண்ட் பண்ணிக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது வெர்ஷனை நான் போட்டேன். ஸோ யூ கேன் சி இது வந்து எப்படி இருக்குதுன்னா இது வந்து ஒரு மெத்தோடிக்கலா வெல் ஆர்கனைஸ்டா இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு இது ஈஸியா கவுண்ட் பண்ணிக்கொள்ள இருக்குது. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா வாழ்க்கையில வந்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி நாங்க ஒரு வெல் மெத்தோடிக்கலா ஆர்கனைஸ்டா இருந்தா எங்களுக்கு லைஃப்ல அந்த விஷயத்த வந்து ஈஸியா செஞ்சு கொள்ள ஆயிடுச்சு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவருக்கு வந்து இப்ப ஒரு விஷயத்த இப்ப ஒரு அவர் வந்து ஒரு கோலை நோக்கி போறாரு. ஸோ அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் டிசைர் இருக்கணும் அந்த கோல் மீதான. அதே மாதிரி அவருக்கு வந்து ஜஸ்ட் கிவ் மீ a second. ஓகே, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ அவருக்கு அதே மாதிரி ஒரு டைம் ஷெட்யூலுக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ அந்த டைம் ஷெட்யூலுக்கு அவர் ஒர்க் பண்ண போக்குல அவருக்கு என்ன வேணும்னா இப்ப அவருக்கு இப்ப படிக்க போக்குல இப்போ ஒரு சப்ஜெக்ட படிக்கிறாருன்னா இப்ப அதை ஒழுங்கா எடுத்து அவசரமா எடுத்து படிக்கிறதுக்கு அவருக்கு அந்த அந்த விஷயம் அந்த புக் ஆகிக்கட்டும், அந்த நோட் ஆகிக்கட்டும், அந்த ஃபைல் ஆகிக்கட்டும், அது எங்க ஈக்கிட்டு அவருக்கு தெரியும். அவர் அதை ஆர்கனைஸ்டா ஒழுங்கா வச்சாருன்னு சொன்னார். ஸோ ஸோ அதனால தான் இந்த ஆர்கனைசேஷன் வெல் மெத்தோடிக்கலா எப்பயும் நாங்கள் ஈக்கிறதுன்றது வெரி இம்பார்ட்டன்ட் எங்களோட எல்லா டைம் லைஃப்ல. ஸோ அதே மாதிரி நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆர்கனைஸ்ட் ஒரு வெல் ஆர்கனைஸ்டான ஒரு மெத்தோடிக்கலான லைஃப்பை வந்து நாங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கொள்வோம் அப்படின்றது தான் இங்க இருக்கிற மெயின் லெசன். ஸோ ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ அடுத்தது ஹூ இஸ் த வினர். ஸோ இந்த ஹூ இஸ் த வினர்ன்றது என்னன்னு சொன்னா இது மெயினா வந்து நான் இப்ப நேரத்தோட ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சோம் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டியோட கனெக்ட் ஆகுது. ஸோ அது என்ன செல்ல வருதுன்னா வினர்ஸ் டேக் கண்ட்ரோல் ஆஃப் டைம். வினர்ஸ்ன்றவங்க அவங்க டைமை வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க. அப்படின்ட்டு அது என்ன மீன் ஆகுதுன்னா அவங்க வந்து அந்த டைம் அந்த ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை வந்து ஒழுங்கா லீவ் பண்ணுவாங்க. ஒழுங்கா ஒரு டைம் ஷெடியூலுக்கு ஒழுங்காக அவங்க வந்து லீவ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு அவனோட ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டியை ஒழுங்கா லைஃப்ல இருக்கிற அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி இப்போ ஒரு டே எடுத்துக்கொண்டா அந்த டேல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டியை வெல் மெத்தோடிக்கலா ஆர்கனைஸ்டா அதை டைம் ஷெடியூல் பண்ணி ஒழுங்கா அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஒரு கோலுக்கு. இப்போ அங்க வந்து டைமை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்கிறது செல்றது இதுதான் அது மீன் பண்ணுது. அவங்க ஒழுங்கா ஒரு மெத்தோடிக்கலா ஒரு டே அண்ட் எடுத்துக்கொண்டா டைம் ஷெடியூலுக்கு ஒர்க் பண்றது தான் இது மீன் பண்ணுது. ஸோ தட்ஸ் வாட் தே மீன் வினர்ஸ் டேக் கண்ட்ரோல் ஆஃப் தியர் டைம். ஸோ அடுத்தது என்ன இது சொல்லுதுன்னா யாரு வந்து டைமை மாஸ்டர் பண்றாங்களோ அவங்க வந்து அவங்களோட லைஃபை மாஸ்டர் பண்ண மாதிரி நாங்க நேரத்தோட பார்த்தோம் இல்லையா. அதுல செல்லிச்சு வந்து நீங்க உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணா நீங்க உங்களோட லைஃபையே வேஸ்ட் பண்ணின மாதிரி, நீங்க உங்களோட டைமை மாஸ்டர் பண்ணினா நீங்க உங்களோட ஹோல் லைஃபை வந்து மாஸ்டர் பண்ணின மாதிரி. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா நாங்க எங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை வந்து மாஸ்டர் பண்ணினோம். அதாவது ஒரு டைம் ஷெடியூலுக்கு ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணினோம்டா, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா ஃபாலோ பண்ணினா நாங்க எங்களோட ஹோல் லைஃபையே மாஸ்டர் பண்ணின மாதிரி. ஸோ எங்களுக்கு ஒழுங்கான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வந்து ஒரு ஒழுங்கான ஒரு வெல் மெத்தோடிக்கலான லைஃபை வாழையிலுமா இருக்கும். அதுதான் இது இங்க மீன் பண்ணுது. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, ஸோ ஹவு டு ஸ்பெண்ட் த டைம் எஃபெக்டிவ்லி. இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் தான் டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், அப்படின்றலாம் பார்த்தோம். ஸோ இப்போ நான் பார்ப்போம் எப்படி எங்களோட டைமை நாங்கள் எஃபெக்டிவாக கழிக்கிறது. ஸோ ஹவு டு யூஸ் யோர் டைம் எஃபெக்டிவ்லா எங்களோட டைமை வந்து எப்படி எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நான் பார்ப்போம். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எங்களோட டைம் எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் சில டூல்ஸ் வச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதாவது அந்த டூல்ஸ் என்னன்னா முதலாவது மேக் அ டெய்லி டைம் டேபிள். நாங்கள் வந்து எங்களோட டே டு டே லைஃப் எங்களோட ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து நாங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் ஒன்று போட்டு அதுக்கேற்ற மாதிரி இயங்கணும். எங்களோட லைஃப் ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஷெடியூல் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த நேரத்துக்கு இந்த ஒர்க்கு செய்கிறேன், இந்த ஆக்டிவிட்டியை செய்கிறேன். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக பார்ப்போம். ஓகே, ஹியர் இஸ் திஸ். ஸோ இது என்ன, இது வந்து ஒரு வீக்லி ருட்டீன் பிளான் இல்லையா. ஸோ வீக்லி ருட்டீன் பிளான் திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டைம் டேபிள்.
ஸோ இதுல என்ன செல்லுதுன்னு இந்த கர்சரை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். வீக்ல 7 டேஸும் இதுல தரப்பட்டிருக்குது, மண்டே டு சண்டே. ஸோ இந்த மண்டே டு சண்டே வந்து இங்க அழகான முறையில் ஈச் அண்ட் எவ்ரி டைம் பீரியடாக அது பிரிக்கப்பட்டிருக்குது. 5 to 6 AM, மார்னிங் 6 to 7 AM அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, மண்டே எடுத்துக்கொண்டா இப்போ 5 to 6 AM எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் 5 to 6 AM வந்து நாங்கள் எக்ஸசைஸ் செய்வோம். ஸோ அதே மாதிரி 6 to 7 AM ஏதாவது எங்களோட ஒரு ஒர்க் வந்து செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி எங்களோட ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து இப்படி ஒரு டைம் ஷெடியூலான போட்டு நாங்கள் வந்து ஒழுங்கா மெத்தோடிக்கலா அதை பிளான் பண்ணி அந்த டேயை வந்து கழிக்கணும். ஸோ அப்படி நாங்கள் வெல் இஃபெக்டிவா கழிச்சோம்னு சொன்னா எங்களோட லைஃப், எங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்ஸ், எங்களோட டைம் எங்களுக்கு இஃபெக்டிவா கழிச்சு கொள்ளணுமானதா இருக்கு. ஸோ அதுதான் இது மெயினா சொல்லுது, வீக்லி ருட்டீன் பிளான் வந்து ஃபாலோ பண்றது. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வில் ஃபாலோ திஸ் இயர் ஆஃப்டர். ஸோ அடுத்தது, திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், டூ இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஃபர்ஸ்ட். ஸோ எங்களுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்டான டாஸ்க்கை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் செய்யறது. ஸோ அதாவது அது என்ன செல்லுதுன்னு சொன்னா, இம்பார்ட்டன்டான டாஸ்க்கை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யறேன்டா. ஓகே, வில் சி வாட் இஸ் தட். அதை கொஞ்சம் ஃபர்தராக டீட்டெயிலாக நாங்கள் பார்ப்போம், அது என்ன எங்களோட இம்பார்ட்டன்டான டாஸ்க் எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யலும் அப்படின்னு. ஓகே, அதுக்கான ஒரு ஸ்பெஷல் டூ லிஸ்ட்டை தான் நான் இங்கே உங்களுக்கு வச்சுக்கிறேன். ஸோ ஹோப் யூ ஆல் கேன் சி திஸ். ஸோ இது என்ன செல்ல வருதுண்டா, இங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டியா நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஆக்டிவிட்டி 1 to 10. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு எத்தனை ஆக்டிவிட்டி இருக்குதோ அத்தனை ஆக்டிவிட்டி உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம், நம்பர் 1 2 3. ஸோ அப்படி போட்டுட்டு உங்களுக்கு அந்தந்த என்னென்ன ஆக்டிவிட்டின்னு போட்டுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய வேணும்னா, இந்த மாதிரி நம்பர்ஸ் போடணும். இந்த நம்பர்ஸ் வந்து என்ன மீன் பண்ணுதுண்டா, இப்போ நம்பர் 1 எடுத்துக்கொண்டோம்னா, இப்போ உதாரணமா ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டடி. ஸோ அதுக்கு நீங்க நம்பர் 1 போடுறீங்க. அப்ப அது என்னன்னா, நம்பர் 1 இங்க கீழே மென்ஷன் பண்ணிக்குது, அதுக்கான மீனிங் நம்பர் 1 மீன் க்ரூஷியல். அப்ப அது வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கு நீங்க நம்பர் 1 போட்டிக்கிறீங்க. அப்படின்றது என்ன அர்த்தம்னா, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இப்படி உங்களுக்கு என்ன செய்யலும்னா, அவங்களோட லைஃப்ல இருக்கிற வெரி இம்பார்ட்டன்டான ஆக்டிவிட்டியை அழகான முறையில இப்படி ஷெட்யூல் பண்ணிக்கொள்ளலாம். அழகான முறையில இந்த டூ டூ லிஸ்ட்ல போட்டு அவங்களுக்கு அவங்களோட லைஃப் வந்து ரன் பண்ணலாம். அழகான முறையில உங்களோட டைமை வந்து இஃபெக்டிவா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் டு டூ லிஸ்ட். ஸோ அதே மாதிரி இங்க இந்த ஈச் அண்ட் எவ்ரி நம்பர்ஸ் வந்து என்னாண்டு தரப்பட்டிருக்குது. ஐ மீன் 1 இண்டா க்ரூஷியல், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மீன் இம்பார்ட்டன்ட், அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். 3 இண்டா அதுக்கு கொஞ்சம் வெளி குறைய கொடுக்கணும், தட்ஸ் கொஞ்சம் குறைய வெளி கொடுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ 4வது 4, நம்பர் 4 மீன் நோ வேல்யூ, அதுக்கு பெருசா வெளி கொடுக்க தேவையில்லை. ஸோ கியூண்டா குயிக்கிண்டா என்ன மீன் பண்ணனா, அந்த எந்த விஷயத்துக்கு கொஞ்சம் அவசரமா செய்யணுமா ஏதாவது ஒரு விஷயம்டா, அப்ப அதுக்கு கியூன்னு எங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கொள்ளணும். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி இந்த 3வது என்ன சொல்லுதுன்னா, மந்த்லியோ இயர்லி பிளான். ஸோ மந்த்லியோ இயர்லி பிளான் அது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்த்தோம், மேக் அ டெய்லி டைம் டேபிள், ஒரு டெய்லி டைம் டேபிளா போட்டுக்கொள்வது. ஸோ இந்த டெய்லி டைம் டேபிள் வந்து எதுக்கு நாங்கள் போடுவோம்னா, இட்ஸ் ஒரு இங்க நான் போட்டிக்கிறோம் மந்த்லியோ இயர்லி பிளான் வந்து லாங் டேர்ம். ஸோ இந்த மேக் அ டெய்லி டைம் டேபிள் இது வந்து நாங்கள் எதுக்கு போடுறோம்னு சொன்னா, இட்ஸ் டெய்லி டைம் டேபிள், இட்ஸ் ஷார்ட் டேர்ம். ஸோ மந்த்லியோ இயர்லி பிளான் இட்ஸ் லாங் டேர்ம். ஸோ அதை ஒரு லாங் டேர்ம் ஒரு இதுக்காக போடுவோம். ஐ மீன் எங்கள்கிட்ட ஒரு இந்த ஒரு இயர்ன்னு எடுத்துக்கொண்டா, அந்த இயர்லிக்கு மந்த்ஸ் எல்லாம் போட்டு அந்த மந்த்ல ஏதாவது ஒரு மந்த்ல வந்து ஏதாவது ஒரு டேல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ்க்கை செய்யணும்னா எங்களுக்கு அதை மார்க் பண்ணிக்கொள்ளலாம். ஐ மீன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு செல்ல போனா, ஒரு என்ன சொல்றது, ஒரு கேலண்டர் மாதிரி. அந்த கேலண்டர்ல ஒரு மந்த்துக்கு அப்போ அதோட டேட், அந்த டேட்ல நான் மார்க் பண்றோம், அந்த டேட்ல அந்த மந்த்ல இந்த டேட்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்டோ ப்ரோக்ராமோ இருக்குது. ஸோ அதை நாங்கள் செஞ்சு கொள்ள வேண்டுமா அந்த மாதிரி. ஸோ ஐ மீன் நான் கேலண்டர்னு செல்ல வரல, அப்படி இதே விட கொஞ்சம் ஒரு இதோட ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன். ஐ மீன் ஒரு இயர் வார மாதிரி இங்க வீக்ஸுக்கு பதிலாக மந்த்ஸ் போட்டு, இங்க அந்த ஏதாவது இம்பார்ட்டன்டான மந்த்ல ஒரு டேட் இருக்குதுன்னா, அந்த டேட்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்குது, ஒரு ஈவெண்ட் ப்ரோக்ராமும். ஸோ எங்களுக்கு அதை போட்டு அந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஐ மீன் டிக் பண்ணி அந்த ஈவெண்ட் ப்ரோக்ராம் வந்து அதை போட்டுக்கொள்ளலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி செய்யறது மூலமா எங்களுக்கு எங்களோட லைஃப் ஒரு வெல் ஆர்கனைஸ்டா மெத்தோடிக்கலாமா ஆக்கலாம். ஸோ எங்களுக்கு எங்களோட லைஃபை ஐ மீன் லைஃபை வந்து என்ன சொல்றது, லைஃபை லீவ் பண்றது வெரி ஈஸியா இருக்கும். இட் வில் மேக் அவர் லைஃப் வந்து பெட்டர். ஸோ
that will be our life will be more methodical and easier. So next, ஸோ அடுத்தது என்னன்னா, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது என்ன செல்லுதுன்னா, நாங்க வந்து எங்களோட மணி, எங்கள எல்லாருக்கும் மணி ஈக்கும் இல்லையா? ஸோ அப்ப அந்த மணிய வந்து நாங்க வேஸ்ட் பண்ணினோம்னா, நாங்க வில் பி அவுட் ஆஃப் மணி, வில் பி புவர். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா எங்களோட மணி வந்து குறையும். ஸோ அதே மாதிரி நாங்க எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணினோம்னு சொன்னா, எங்களோட லைஃப்ல வந்து நாங்க ஒரு பகுதியே இழந்துட்டோம்ன்ற மாதிரி. ஏன்னா நான் நேரத்தோடு சேர்ந்து எங்களோட ஈச் அண்ட் எவ்ரி டைம் அந்த ப்ரிஷியஸ் மூமெண்ட், அந்த டைம் தான் வந்து எங்களோட டோட்டல் லைஃப் ஸ்பேன். ஸோ அதனால நாங்க அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த டைம்ல நாங்க நெக்லிஜென்ஸா இருந்துட்டோம்னு சொன்னா, டைம் கொஞ்சம் ஈக்கல் அதை ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நெக்லிஜென்ஸா கழிச்சிட்டோம்னு சொன்னா, எங்களோட லைஃப்ல ஒரு பகுதியே நாங்க இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால இதுக்கு பிறகு நாங்க எல்லாரும் என்ன செய்ய வேணும்னா, கட்டாயமா எங்களோட நேரத்தை வந்து ஒழுங்கா டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி, அதாவது முக்கியமா ஒரு கோல் ஒன்று செட் பண்ணி, அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் டிசைன் எங்களை உள்ளுக்கு இருக்கணும் என்னோட மனதுல. அது எப்படியாவது அடையணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அது ஒரு டைம், அது மட்டும் இருந்து போதா, நாங்க ஒரு டைம் ஷெட்யூலுக்கு வெரி இம்பார்ட்டன்டா ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மூணும் இருந்தா டைம் மேனேஜ்மெண்ட், நாங்க ஒழுங்கான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவோமா? எல்லாரும் செட் பாக்ஸ்ல போடுங்க, ஸ்ட்ராங்கா ஒரு எஸ்ன்னு போடுங்க. ஓகேண்டா? I'm waiting for your response. ஓகே, ஸோ குட். நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் இந்த செஷனை பார்ட்டிசிபேட் பண்ணினதுக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ இதுக்கு பிறகு யாருக்காவது ஏதாவது ஃபீட்பேக் சொல்றேன்டா, ஏதாவது இந்த செஷனை பத்தி சொல்றேன்டா சொல்லலாம். அதுக்கு முந்தி நாங்கள் மெயினா நீங்க செட் பாக்ஸ்ல இந்த செஷன்ல உங்களோட கீ டேக்அவே என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐ மீன் இந்த க்ரீம் இதுல இருந்து நீங்க எடுத்த மெயினான இம்பார்ட்டன்டான விஷயங்கள், கீ டேக்அவே என்னன்னு செட் பாக்ஸ்ல போடுங்க பார்ப்போம். I'm waiting for your response. ஸோ நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ற ஆப்ஷனை தந்திக்கிறேன். ஸோ ஏதாவது இதுல கீ டேக்அவே சொல்றேன்டா யாருக்காவது சொல்லலாம். யாராவது கீ டேக்அவே சொல்ல போறீங்களா? அன்மியூட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு. ஓகே, ஸோ தேங்க்ஸ். நிறைய பேர் உங்களோட கீ டேக்அவே போட்டிருந்தீங்க. ஸோ ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இந்த செஷனை பத்தி போட்டேன்டா போடலாம். மைக் அன்மியூட் பண்ணி செல்றேன்டா செல்லலாம். ஓகே, ஸோ what is your frank opinion about this session? ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் எல்லாரும் கேட்டுட்டு இருந்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ அப்போ நாங்கள் இந்த செஷனை கன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ Excuse தேங்க்யூ me, ஸோ மச். அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ஃபீட்பேக் வந்து அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் வச்ச செஷன் நல்லா இருந்துச்சு. லைக் வி கோட் அ கிளியர் ஐடியா ஆன் லைக் எக்ஸாக்ட்லி ஹவு டு மேனேஜ் அவர் டைம் அண்ட் ஐ மீன் லைக் ஹவு டு apply it on our day-to-day life. So thanks for the session in your time. ஓகே,
ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக். எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபீட்பேக் தந்ததுக்கு. ஸோ அப்போ நாங்கள் இந்த செஷனை கன்க்ளூட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, பாய். See you in another interesting session topic.